வீக்லெக் ஃபவுண்டேஷன் அவங்க நடத்துகிற சாஃப்ட்வேர் ஃப்ரீடம் டேக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் OS, அப்புறம் 3D டிசைன் எடிட்டிங்ஸ், நெக்ஸ்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டியோட எக்ஸ்பீரியன்ஸ், அப்புறம் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர், தென் லோ பட்ஜெட் பிசி. அது மட்டும் இல்லை, ஆர்டினோ ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஷோ பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து எல்லாமே சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்கள் சாஃப்ட்வேர்லாம் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிட்டோம். இதை பற்றி நாங்கள் சொல்கிறத விட அங்கே இருந்தே கேட்டு பார்ப்போம். ஓப்பன் சோர்ஸ் ரிலேட்டடாக ஸ்டால்ஸ் வந்து வைப்போம். எல்லா கேட்டகரிக்கிலையும் ஃபாஸ்ட் எஜுகேஷன், ஃபாஸ்ட் கேம்ஸு, விஆர், அதுக்கடுத்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இது மாதிரி எல்லா துறைகளிலையும் நம்ம எப்படி ஓப்பன் சோர்ஸாக யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டும் சொல்லுவோம். அதுக்கடுத்து டெவலப்பர்ஸு, அதுக்கடுத்து அது ரிலேட்டடாக குவிஸு எல்லாமே வைப்போம். அவங்க ஓப்பன் சோர்ஸ் மூலயமா எப்படி யூட்டிலைஸ் பண்ணி அவங்க ஜாப் வாங்குறதா இருந்தாலும் சரி. புக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணி நாங்கள் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். இதில் வந்து தமிழ் அக்கௌண்ட் பட்ட புக்கள், அதுக்கப்புறம் இது வந்து சிசி லைசன்ஸ் கீழே வருது. இதில் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாகவும் புக்ஸ் இருக்குது. லைக் பைத்தானு, ஜாவாஸ்கிரிப்ட், அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. எவ்வளோ வேணால் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எம்பி வந்து கம்மியாக தான் இருக்கும். ஏற்கனவே பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய விவசாய கூலிகளாக இருக்கக்கூடிய வீட்டு பிள்ளைகளுக்கு கல்வி என்பது எட்டாக்கனியாக இருக்கும். நாங்கள் பெற்ற அறிவை, நாங்கள் பெற்ற திறனை, கணினி கல்வி, அது சம்பந்தமான திறன்களை இலவசமாக தருவதற்கு எங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் இருந்துச்சு.